உலகமே அதிசயமாக பார்க்கிறது, உலகமே உற்று பார்க்கிறது. இந்தியாவின் வெளியுறவு கொள்கையின் வெற்றி, இந்தியாவின் ஆளுமையின் வெற்றி. இந்தியாவுக்கு சரக்கு ஏற்றி வந்த இஸ்ரேல் கப்பலை 2 தினங்களுக்கு முன்பு ஈரான் பிடித்து வைத்துக் கொண்டது. அதில் இருந்த பணியாட்களில் 17 பேர் இந்தியர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2 தினங்களாக என்ன நடக்கும் என்று பயந்திருந்த நிலையில் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டாக்டர் அமீர் அப்துல்லா கியான் அவர்கள் இந்திய பணியாளர்களான 17 பேரையும் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று கூறியுள்ளார். அதோடு இந்தியாவுக்கான இறக்குமதி பொருட்கள் கொண்ட அந்த கப்பலையும் விட்டுக் கொடுப்பது பற்றியும் திரு ஜெய்சங்கர் அவர்களுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டியதாகவும் செய்திகள் வருகின்றன. இது தொலைபேசி பேச்சுவார்த்தையிலேயே நடந்ததாகவும் சொல்கிறார்கள். இது மாபெரும் வெற்றியாகவும் கருதப்படுகிறது. மத்திய கிழக்காசிய பிராந்தியத்தின் தற்போதைய சூழல் பற்றியும் பேசப்பட்டதாகவும், இருதரப்பும் அதானது இஸ்ரேல் மற்றும் ஈரான் இருதரப்பும் சமாதானத்தையும் பொறுமையும் கடைபிடியுங்கள் என்று வலியுறுத்தப்பட்டது இந்திய தரப்பிலிருந்து என்றும் கூறப்படுகிறது. கப்பலை நடத்திய கையோடு ஈரான் இஸ்ரேலில் ஏவுகணை தாக்குதலும் நடத்திய இந்த மிக கடுமையான போர்ச்சூழல் சூழ்ந்திருந்த கடந்த 2 நாட்களில் இந்தியா தனது வெளியுறவின் வெற்றியாகவும் இந்திய அரசின் ஆளுமையின் வெற்றியாகவும் இதை பார்க்கிறது. எந்த பாதிப்பும் இல்லாமல் தங்கள் நாட்டு குடிமக்களை மீட்டு வர இந்தியா காட்டிய அக்கறையும் ஆர்வமும் திறனும் தைரியத்தையும் இங்கு பாராட்டப்பட்டே ஆக வேண்டும். கடந்த சனிக்கிழமை ஏப்ரல் 13ஆம் தேதி ஹோர்முஸ் ஜலசந்தியில் வைத்து ஈரானின் அதிரடிப்படைகள் ஹெலிகாப்டர் மூலமாக வந்து இந்த கப்பலை தனது கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டனர். இந்தியாவிற்கு சரக்கு ஏற்றி வந்த ஒரு இஸ்ரேல் கப்பல் என்று சொல்லப்பட்டது. இஸ்ரேல் கப்பல் என்ற ஒரே காரணத்தால் தான் நாங்கள் அதை பிடித்ததாகவும் ஈரான் கூறியது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்குமான போர் 7வது மாதத்தை கடக்கும் நிலையில்தான் இது நடந்திருக்கிறது. இந்த கப்பலை பிடித்து வைத்துக் கொண்டதை தொடர்ந்து லெபனான் மற்றும் யெமனிலிருந்து தீவிரவாத அமைப்புகளும் மற்றும் ஈரானும் சேர்ந்து இஸ்ரேலின் முக்கியமான பகுதிகளை இலக்காக கொண்டு வான்வழி தாக்குதலையும் நடத்தியிருக்கிறது. எனவே மிகப்பெரிய போர்ச்சூழல் உருவானது. இதை அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் உதவியுடன் நாட்டுக்குள் எந்த பாதிப்பும் ஏற்படாமல், நாட்டுக்குள் புகுந்தது சேதத்தை விளைவிக்காமல் இந்த ஏவுகணைகளை வானிலேயே தடுத்து அழிக்கப்பட்டதாகவும் இஸ்ரேலால் சொல்லப்பட்டது. போர்ச்சூழல் நிறைந்த இந்த தருணத்தில் இந்தியா தனது வீரர்களை அதே களத்திலிருந்து எந்த பாதிப்புமின்றி மீட்டெடுப்பது எவ்வளவு பெரிய விஷயம் என்று எண்ணி பாருங்கள். இதைத்தான் உலக நாடுகள் பார்த்து வியக்கிறது, ஆச்சரியமாக பார்க்கிறது. இந்தியாவின் சக்தி என்ன என்பதை பார்த்து உலகமே அதிசயித்து நிற்கிறது. கப்பலை பிடித்த மறுநாளே பிரதமர் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது குறிப்பிட்டார், எங்களுக்கு எங்கள் நாட்டு மக்களின், எங்கள் குடிமக்களின் உயிரும் வாழ்வுமே முக்கியம். அதை நாங்கள் சரியாகத்தான் செய்வோம், மீட்டெடுப்போம் எங்கள் ஒவ்வொரு இந்தியனையும் என்று குறிப்பிட்டிருந்தார். அது இப்போது செயலாக்கம் வரும்போதும் பெருமையாகவும் இருக்கிறது, மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. இந்தியா இன்று பழைய இந்தியா இல்லை என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறது என்றே தோன்றுகிறது.